நாடாளுமன்ற மக்களவையில் நேற்றைய தினம் பார்வையாளர்கள் மாடத்திலிருந்து ஒருவர் கீழே குதித்து கலர் குண்டு வீசி என்னென்னவோ நடந்தது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இது குறித்து எந்த விதமான தீவிரமான ஒரு செயல்பாடுகளும் இல்லை. ஏதோ அரசாங்கத்தின் தரப்பில் ஒரு அறிக்கை மட்டுமே வெளிவருகின்றது. ஒரு அறிக்கை மட்டுமே வெளிவந்திருக்கிறது நடவடிக்கை எடுப்பதாக. இது அவ்வளவு சாதாரணமான ஒரு செயல் அல்ல. அப்படி குதித்தவருடைய கையில் வேறு ஏதாவது இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? கையிலே கொண்டு வந்திருந்த அந்த வாயு என்பது விஷவாயுவாக இருந்தால் என்னென்னவெல்லாம் நடந்திருக்கும்? ஆக அவர்கள் உணர்த்துவது அவ்வளவு உயரம், சற்றேறக்குறைய 25 அடி உயரம். அது சாதாரணமான உயரம் அல்ல. இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் அதிலிருந்து ஒருவர் அடிபடாமல் எந்த காயமும் இல்லாமல் கீழே குதித்து பின்னர் குரங்கு போல ஒவ்வொரு இடமாக தாவுகிற அளவுக்கு பயிற்சி பெற்றவராக இருக்கிறார் என்றால் இவர்கள் எதையோ உணர்த்துகிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளும் டிசம்பர் 13, 2001 நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட நாள். ஆக ஒரு அசம்பாவிதம் நடந்த குறிப்பிட்ட நாளின் போது ஒவ்வொரு ஆண்டும் அதை நினைவு நாளாக சிலர் கடைபிடிப்பதும் வேறு சிலர் அந்த நடவடிக்கையில் ஈடுபடுவதும் அரசாங்கம் எச்சரிக்கையாக இருப்பது வழக்கம். எங்களுக்கு காதில் வருகிற செய்தி ஏதோ ஒன்று நடக்கப் போவதாக ஏற்கனவே புலனாய்வுத்துறைக்கு தகவல் வந்ததாகவும் அது குறித்து இவர்கள் தீவிரமான எந்த தடுப்பு நடவடிக்கையும் எடுக்காதும் ஒரு காரணம் என்று தகவல்கள் வருகின்றன. அது உறுதி செய்யப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் எங்கே நடந்ததோ அந்த நாடாளுமன்றத்தில், பேசுவதற்கென்றே இருக்கின்ற நாடாளுமன்றம், விவாதித்து முடிவுகளை எடுக்க வேண்டிய நாடாளுமன்றத்தில் இது குறித்து எங்களை பேசவே அனுமதிக்கவில்லை. நேற்றைக்கு அவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்து இந்த அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்றால், ஒன்றுமே நடக்காது போல வெளியே காட்டுவதற்கு நாடாளுமன்றம் இயல்பாக நடவடிக்கைகளை தொடர்கிறது. இது ஏதோ வழியில் யாரோ தடுக்கி விழுந்ததை போல ஒரு நிகழ்வாக காட்ட விரும்பினார்கள். அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் மதியம் இது குறித்து பேச நாங்கள் எதிர்கட்சியிலிருந்து நின்றபோது எங்களை பேச அனுமதிக்கவில்லை என்பதை விட எங்களுடைய கருத்துக்களை கேட்கவே இல்லை. மாறாக மசோதாக்களை நிறைவேற்றுவதிலேயே அவைத்தலைவரும் அரசாங்கமும் கவனத்தோடு இருந்தது. நாங்கள் எவ்வளவோ போராடி பார்த்தோம், வெளிநடப்பு செய்துவிட்டோம். இன்று காலை அனைத்து கட்சி எதிர்கட்சி தலைவர்களுடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் அடிப்படையில் இதை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த பிரச்சனையில் உள்துறை அமைச்சர் அவைக்கு ஒரு தீர்மானத்தை கொடுத்து அல்லது விளக்கத்தை கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு விவாதம் நடைபெற வேண்டும். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு அனுமதி கொடுத்தவர் யார், அவருடைய பின்னணி என்ன என்பதை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி இன்றைக்கு நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம். அது குறித்து பேசுவதுதான் பழக்கம். பொதுவாக அது மாதிரி நோட்டீஸ் கொடுக்கிற போது காரணம் என்ன என்று கேட்டுதான் நிராகரிப்பார்கள். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே அவைத்தலைவர் அதை நிராகரித்து விட்டார். ஆக வேறு வழி இல்லை எங்களுக்கு. எங்கே பேச வருகிறோமோ அங்கே பேச அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து அது குறித்து கருத்து தெரிவிக்க முடியவில்லை என்றால் வேறு எங்கே நின்று பேசுவது? எனவே நாங்கள் கொந்தளித்து எழுந்தோம். கட்சியில் இருக்கிற சில உறுப்பினர்கள் அவையினுடைய மையப்பகுதிக்கு சென்றார்கள். அது ஒன்றும் புதிது அல்ல. அது மிகப்பெரிய ஒரு கிணறு போலவே அது இருந்தாலும் கூட இறங்கி குரல் எழுப்பிய போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் டெரக் ஓபிரையன் கொஞ்சம் அதிகமாக குரல் எழுப்பினார். எனவே அவரை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஓயப்போவதாக இல்லை. காரணம், காலையில் 0 ஹவர் என்று சொல்கிறார்கள், பின்னர் கேள்வி நேரம் என்கிறார்கள், இப்போது மதியம் மசோதா என்று சொன்னால் என்ன நடக்கிறது இந்த நாட்டில்? உலகமே பார்த்தது. இந்தியா முழுவதும் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. பள்ளியில் இருக்கிற பிள்ளைகள் வரை இது தெரிந்து பதைத்து போயிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா என்று எங்களுக்கு தகவல் கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அது குறித்து எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் ஒரு நாடாளுமன்றத்தில் பேசவும் அனுமதிக்காமல் இவர்கள் இயல்பான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் என்றால் எதிர்கட்சிகளை இல்லை, உறுப்பினர்களை மதிக்கவில்லை. நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பை, கண்ணியத்தை, இதில் ஏற்பட்ட இந்த பாதுகாப்பு குறைபாடுகளை அவர்கள் விவாதிக்க தயாராக இல்லை. மற்ற பிரச்சனைகளைப் போலவே இதையும் மூடி மறைக்க அரசாங்கம் நினைக்குமானால் அதை அனுமதிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இதற்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும், விவாதம் நடக்க வேண்டும். அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை, என்ன தவறு நடந்தது, எங்கே இவர்களுடைய கவனக்குறைவு இருந்தது என்பதை தெரியப்படுத்துகிற வரை எதிர்கட்சிகள் ஓயப்போவது இல்லை. தன்வர் பேசும்போது காவல்துறை விசாரணை நடப்பதால் விவாதிக்க தேவையில்லைங்கிறார். மக்களவையிலும் அதே போன்று சபாநாயகர் தெரிவிக்கிறார். விசாரணை நடப்பதாலே விவாதிக்க வேண்டாம் என்று. அப்படி ஒரு அவசியமே இல்லை. விசாரணை என்பது என்ன விசாரணை? ஹை லெவல் பேனல் என்கிறார்கள். யார் அந்த ஹை லெவல் பேனல்? யார் அது? இதெல்லாம் இவங்க சொல்லுகிற கதையெல்லாம் கேட்க நாங்கள் தயாராக இல்லை. எங்கள் கருத்துக்களை முதலில் கேட்க வேண்டும். நாங்கள் ஒன்றும் சாதாரணமானவர்கள் அல்ல. மக்களையில் இருப்பவர்கள் 15-20 லட்சம் உறுப்பினர்களுடைய பிரதிநிதி என்றால் நாங்கள் மாநிலங்களவையில் 60 லட்சம் பிரதிநிதி, 65 லட்சம் மக்களுடைய பிரதிநிதிகள். நாங்கள் வருவதே கருத்துக்களை சொல்வதற்காக.
இருக்கிற இடத்தில், அதுவும் இந்த டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி, இங்கேயே இப்படி நடந்திருக்கிறது. ஏற்கனவே ஒன்று நடந்திருக்கிறது. இவ்வளவு பாதுகாப்பை மீறி மீண்டும் அதே நாளில் 22 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒருவர் வருகிறார் என்றால் எதை சொல்ல வருகிறார் என்பதை பதட்டத்தோடு, பொறுப்புணர்ச்சியோடு வந்து பிரதமர், உள்துறை அமைச்சர் வந்து விளக்கம் தந்திருக்கோம். ஒரு அறிக்கை போதும். இப்படி நடந்திருக்கிறது, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், வருந்துகிறோம் என்று சொல்வதில் இவர்களுக்கு என்ன கௌரவ குறைச்சல்? ஆக யாரையும் நாங்கள் மதிக்க மாட்டோம், எங்கள் வேலையை பார்ப்போம், மசோதாக்களை நிறைவேற்றுவோம், அவைத் தலைவர்களை வைத்து நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்றால் நாங்கள் அதற்காக இங்கே வரவில்லை. நாங்கள் கருத்துக்களை, பிரச்சனைகளை, பாதிப்புகளை இங்கே குரலாக எடுத்து வைப்பதற்கு வருகிறோம். கேட்கவில்லை என்றால் போராடுவோம். ஜனநாயகம் அனுமதிக்கப்பட்டிருக்கிற எல்லா வகையிலும் நாடாளுமன்றத்திற்குள்ளே எங்களுடைய போராட்டம் தொடரும். சார், நேற்று நடந்ததுக்கு பிறகு இன்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி சார் இருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள் அது விசித்திரமான உண்டு. அதாவது குதிரை ஓடியதற்கு பின்னால் லாயத்தை பூட்டியது என்பது போல இன்றைக்கு ரொம்ப நிறைய கட்டுப்பாடுகள். ஒன்லி மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ரொம்ப வேடிக்கை என்ன தெரியுமா? முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட அனுமதிக்கப்படுவது. இது மாதிரி விசித்திரமான நடவடிக்கை எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. நேற்றைக்கு வரை இந்த நாடாளுமன்றத்திற்குள் நுழைகிற போது ஒரு 100 பேராவது நின்று கொண்டிருப்பார்கள் உள்ளே, அவைக்குள்ளே. எப்படி, யார் கேட்பது? நீங்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், பழைய பாராளுமன்ற கட்டடத்தில் முதலில் ஒரு பெரிய லாபி இருக்கும், ஒரு வராண்டா இருக்கும். அதற்கு பின்னால் அவுட்டர் லாபி, அதற்கு பின்னால் இல்லர் லாபி, அதற்கு பின்னால் தான் அவை இருக்கும். ஆக யாரும் அவ்வளவு எளிதில் எங்கே நுழைந்து விட முடியாது. ஆனால் இங்கே நுழைந்த உடனே வரலாம். ஒரே ஒரு தடுப்பை தாண்டினாலே போரும். அதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஏதாவது செய்ய வேண்டும் என்றவர்களுக்கு இந்த தடுப்பெல்லாம் சும்மா ரொம்ப ரொம்ப சாதாரணம். அது மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அதெல்லாம் தெரியாது. எனவே இன்றைக்கு எடுத்திருக்கிற நடவடிக்கை என்பது பெயரளவிற்கு இதெல்லாம் தொடர வேண்டும் என்பதை, நடந்தது என்ன, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, வந்தவரை மிக சாதாரணமானவராக சித்தரிக்க பார்க்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒன்றுமில்லாத பிரச்சனைக்கு வந்தது போல சொல்ல முயற்சிக்கிறார்கள். இது அவ்வளவு சாதாரணமானதல்ல. ஒரு ஸ்டண்ட் நடிகரை போல. ஸ்டண்ட் நடிகர்கள் மட்டும்தான் உயரத்திலிருந்து அடிபடாமல் குதிக்க முடியும். குதித்து மறுபடி குதித்து போவதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். யார் அவர்? இவர்கள் ஏதோ சாதாரணவர்கள் என்று சொல்வதை போல அல்ல. இவர்கள் எதையோ உணர்த்துகிறார்கள். நான் மீண்டும் சொல்ல விரும்புவது, பிரதமர், நிச்சயமாக பிரதமர், இல்லை என்றால் உள்துறை அமைச்சர் அவையில் வந்து ஒரு அறிக்கை தந்து இப்படி நடந்திருக்க கூடாது, நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறோம். அந்த கௌரவம் அவர்களுக்கு என்றால் எங்களுடைய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.